வீடுன்னே போடல, உன் அரண்மனைன்னு போட்டிருக்கு. பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க. உன் அலங்கத்துக்குள் சுகமும் உன் அரண்மனைக்குள் சமாதானமும். எல்லாம் சொல்லுங்க, என் அலங்கத்துக்குள்ளே என்ன இருக்கும்? சுகம். எல்லாம் சொல்லுங்க, சுகம். என் அரண்மனைக்குள்ளே சமாதானம்னா நம்ம நினைக்கிற சமாதானம் கிடையாது. நம்ம அப்படியே இந்த உள்ளத்துல நல்லா இருக்கு அந்த சமாதானத்தை பத்தி பேசல. May peace be within your walls and prosperity within your palace. ஆமே. சமாதானம்னா நீங்க சொல்ற அந்த சமாதானம் இல்ல. ஹலோ, அப்போ வீட்டுக்குள்ளேயே என்ன இருக்கும்? ஆரோக்கியமும் இருக்கும், ஐஸ்வர்யமும் இருக்கும். இன்னொன்னு சொல்லட்டுமா? உன் வீடுன்னு இருக்குது, அப்பனா உனக்கு வீடு இருக்கும் சொந்தமா. இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லட்டுமா? வீடுன்னே போடல, உன் அரண்மனைன்னு போட்டிருக்கு. நீங்க காலையில ரெடியா வந்தீங்களான்னு எனக்கு தெரியலையே. நான் ஓவரா பேசுறதா சொல்றாங்க. என்ன இது எவ்வளோ ஓவரா இருக்குது பாருங்க. கடவுள் உனக்கு வீடு தருவாருன்னே பைபிளில் போடல, நீ வீடு கட்டுவேன்னே பைபிளில் போடல, நீ அரண்மனை தான் கட்டுவேன்னு போட்டு. நம்புற பிள்ளைங்க வாங்கிக்கோ. ஆமே. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் என்னங்க கரெக்டாக போட்டிருக்கா இல்லை தப்பு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? படிங்க. என்னைக்காவது இது கேட்டிருக்கீங்களா? நீ அரண்மனையில் தான் வாழ்வான்னு ஒரு சத்தத்தை என்னைக்காவது சபையில் கேட்டிருக்கீங்களா? அங்கே உனக்கு ஒரு உடனே கையை தூக்கிடுவாங்க, உன் கட்டி கொண்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. ஏங்க அங்கே அவ்வளோ கெட்டவர் இங்கே இவ்வளோ கெட்ட மாட்டாரா? இதைத்தான் பல வருஷம் கிறிஸ்தவம் பேசு. ஏன் கிறிஸ்தவ மக்கள் அதை அனுபவிக்கலை? நீங்கள் போய் பாருங்கள், இந்த மகாராஜா நகர் இந்த அங்கே பாருங்கள், வீடெல்லாம் அப்படியே பேலஸ் மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க. ஆமே. ஆனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, திருநெல்வேலியிலே நம்பர் 1 பேலஸ் ஒன்று கட்ட போகிறோம். அது ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச்சு. அடுத்தது பாஸ்டருடைய வீடு. ஆமே. இவங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்காகவே நான் கட்டுவேன். ஆமே. இந்த வசனத்தை தான் அதில் போடுவேன். உன் அரண்மனை. அரண்மனை காவலன் 2 பேரை நுப்பாட்டிட வேண்டியதான். ராஜா காலத்தில் ட்ரெஸ்ஸை போட்ட மாதிரி போட்டு யாரங்கே. ஆமென். ஆமென். ஜோக் பண்றதா நினைக்காதீங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி நீங்களும் கட்டிடணும். ஆமென். இதெல்லாம் நீங்க நம்ப முடியுமா? இதை நீங்க விசுவாசிக்க முடியுமா? உங்க உள்ளத்துக்குள்ள இதை வைக்க முடியுமா? வச்சு பாருங்க, எங்க மேல வர்றீங்கன்றதை மட்டும் பாருங்க. ஆமென்.